நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைட்டு வச்ச நண்பர்களே, இந்த சேனல் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, காவல்துறை மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறதா, மாற்றுத்திறனாளிகளை சீரழிக்கிறதா என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள. கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. தமிழகத்தில் 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு யாராவது ஒருவருடைய தயவல்தான் வாழ வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசு வேலை கிடைக்காமல், முறையான வருமானம் இல்லாமல், கிராமப்புறங்களில் கிடைக்கின்ற 100 நாள் வேலைக்கும் வழி இல்லாமல் பல்வேறு துன்பங்களிலே துவண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அவர்களுடைய அண்டை வீட்டாரோ அல்லது இவரை பிடிக்காதவர்களோ ஏதாவது ஒரு வகையில் இவரை துன்புறுத்துகின்ற போது, அடிக்கின்ற போது, அல்லது ஊனத்தை குறிப்பிட்டு பேசுகின்ற போது வேறு வழியே இல்லாமல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நான் உதாரணத்துக்கு தான் இந்த பிரச்சனை சொன்னேன். இதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இடப்பிரச்சனை இருக்குது. என்னுடைய மாற்றுத்திறனாளிய வீட்டை அபகரிக்க வேண்டும் என்று பக்கத்து வீட்டுக்காரன் இவருடைய வீட்டுக்குள்ளே, இவருடைய நிலத்துக்குள்ளே அத்துமீறி நுழையிறது, இந்த அத்துமீறி ஆக்கிரமிக்கிறது, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த துறையோடு மோதினாலும், வருவாய்த்துறையோடு, விவசாயத்துறையோடு, அல்லது போக்குவரத்துறையோடு, அல்லது மருத்துவத்துறையோடு, யாரோடு நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் போராடினாலும் அங்கே குறுக்கே வந்து நின்று எங்களை பாதுகாப்பதோடு எங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பங்கை காவல்துறை செய்து வருகிறது. அதில் நான் உங்களுக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம். எங்களுடைய பிரச்சனைகள் பல நேரங்கள் தீர்வதற்கு நீங்கள் ஒரு ஊன்றுகோலாக, தூண்டுகோலாக இருந்திருக்கிறீர்கள். அதே சமயம் உங்களுடைய துறையிலே என்னை இப்படி அடித்து விட்டார்கள், என்னை இப்படி துன்புறுத்தி விட்டார்கள், என்னை ஊனத்தை சொல்லி குறிப்பிட்டு விட்டார்கள் என்று சொல்லி உங்களிடம் புகார் அளிக்கிற போது நாங்கள் திரும்பவும் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, மாற்றுத்திறனாளி அமைப்பின் சார்பில் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழிக்காதீர்கள், மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்தாதீர்கள். மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்தால் முன்னுரிமை அடிப்படையிலே நீங்கள் உடனடியாக விசாரணை செய்து, மாற்றுத்திறனாளி தவறு செய்திருந்தால் அவனை தண்டிப்பதும் கண்டிப்பதும் உங்களுடைய கடமை. அதில் யாரும் நாங்கள் கூறுக்க வரல. அதே சமயம் மாற்றுத்திறனாளி தவறிழைக்கவில்லை என்றால் அவனை பாதுகாப்பதும் உங்களுடைய பிரதான கடமை என்கின்ற அடிப்படையிலே எது நியாயமோ அந்த நியாயத்தின் பக்கம் நின்று நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் இன்னொரு விஷயம், காவல்துறை என்ன பண்ணுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் புகார் கொடுத்தா ஒரு சிஎஸ்ஆர் போகிறது கூட, சிஎஸ்ஆர்னால் என்ன, மனுவினை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்புகை சீட்டு தான். அந்த ஒப்புகை சீட்டு போகிறது கூட 2 நாள் கழிச்சு வா, 3 நாள் கழிச்சு வா, நாளைக்கு வா, 4 நாளைக்கு வான்னு சொல்லி அலைய வைக்கிற போக்கு இருக்குது. நார்மலாக இருக்கவே எத்தனை தடவை வேணாலும் வருவான். ஆனால் மாற்றுத்திறனாளி நம்ம எப்படி வர முடியும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லை. பாயிண்ட் 1. ரெண்டாவது, அந்த புகார் உண்மை எனும் பட்சத்தில் எஃப்ஐஆர் போட்டுறாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யறதுக்கு பதிலாக இவர்கள் காவல்துறை காலதாமதம் செய்யுது. நான் போனேன், அவன் இல்லை, வீடு பூட்டி இருந்துச்சு, அங்கிட்டு போயிட்டேன், இங்கிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய மறுக்கிறாங்க. கைது செய்யாத போது அந்த கைது செய்யாத அந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளி என்ன பண்ணுறான், கோர்ட்டில் போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறான். முன்ஜாமீன் வந்துட்டால் என்ன செய்ய முடியாது, காவல்துறை அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய முடியாது. அப்போ அவனே திரும்பி வந்து மாற்றுத்திறனாளி என்ன செய்கிறான், நீ என்ன பெரிய அவ்வளோ பெரிய பிடிங்கியா, உன்னை வெட்டாம விட மாட்டேன், குட்டம் விட மாட்டேன், நீ என்ன பெரிய மேலே கேஸ் கொடுத்துட்டா உன்னை என்னை சாச்சிட முடியுமா, நான் பார்த்தியா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் மாற்றுத்திறனாளிகளை மிரட்டுகிற தோரணைகள் ஈடுபடுகிறான். அப்போ இதை போக்குவதற்கு, இதை நிவர்த்தி செய்வதற்கு தமிழக அரசிடம் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்வது, முதலில் மாற்றுத்திறனாளிகள் புகார் கொடுத்தால் முன்னுரிமை அடிப்படையில் விசாரித்து புகார் கொடுக்கப்பட்ட அன்றே சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த சீட்டை நீங்கள் கொடுக்கணும், ஒப்புகை சீட்டை கொடுக்கணும். கொடுத்த முடித்தவுடன் எந்த பணிகள் இருந்தாலும், காவல்துறையுடைய பணிகள் என்பது அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய பணிங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ கடுமையான வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் எவ்வளோ காவல் நிலையத்துறையினர் பற்றாக்குறையில் இருக்கிறார்கள். 50 பேர் செய்ய வேண்டிய வேலையை 20 பேர் செய்து கொண்டிருக்கிறீங்க. இதில் பகல் ஷிஃப்ட் தனி, நைட் ஷிஃப்ட் தனி அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய மனக்குமுறல்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பிரியாரிட்டி அடிப்படையில், ஒரு முன்னுரிமை அடிப்படையில் 10 புகார் வந்திருக்குது, அதில் 10வது புகாராக மாற்றுத்திறனாளி புகார் வந்திருக்குன்னா அந்த மாற்றுத்திறனாளி புகாரை முதல்ல விசாரிச்சுட்டு மற்ற 9 புகார்களை விசாரிங்க. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் புகார் அளிக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 1 or 2 புகார் வரும், அவ்வளோ, அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள்
மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கையிலே முதலில் சிஎஸ்ஆர் கொடுக்கணும், 2வது எஃப்ஐஆர் போடணும், 3வது உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணணும். இதன் மூலமாகத்தான் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பாதுகாப்பை உட்படுத்த முடியும். அவர் கைது செய்யப்பட்ட பிறகு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே உடனடியாக சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பணும். இது எல்லாம் காவல்துறை செய்யணும். ஆனால் என்ன நடந்தது? திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியம் களத்தூர் என்கிற கிராமத்திலே ஒரு மாற்றுத்திறனாளியை, அவங்களுக்கு 2 மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருந்துச்சு. ஒரு குழந்தை இறந்துருச்சு. அவருக்கும் அவருடைய உறவினருக்கும் எல்லாருக்கும் எல்லாருமே சொந்த பந்தம் தான் இருக்காங்க. அப்படி சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா இருக்கிற போது அவங்களுடைய தாத்தா என்ன பண்ணுறாரு, சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொத்துன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாரு. அப்படி பிரித்து கொடுக்குற போது அந்த பிரித்து பெறப்பட்டவர்களில் இந்த நம்முடைய சொன்னக்கூடிய மாற்றுத்திறனாளி 2 குழந்தை வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களும் ஒன்று, இன்னொரு நபரும் அவங்களுடைய உறவினர் ஒருத்தரும் ஒன்று. அந்த உறவினர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடும்ப தேவைக்காக தன்னுடைய பல பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிறதுக்காக அந்த இடத்த வேற ஒருத்தர் அடமானம் வைக்கிறார். அடமானம் வச்சா நம்ம என்ன செய்யணும்? ஒன்று பணத்தை கட்டணும், இல்லை குறிப்பிட்ட காலையில் மாதம் இவ்வளோ ரூபாய்னு சொல்லி கொடுக்கணும். எந்த பணத்தையும் அவர் கொடுக்காத போது அந்த இடம் ஏலத்துக்கு வரப்போகிறது. அப்படி ஏலத்துக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, எதுக்கு நம்ம வீட்டு சொத்து நம்ம அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றுத்திறனாளி, நான் சொன்னால 2 குழந்தைய வச்சுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த நாங்களே விலைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வாங்கிட்டு அதுக்குண்டான ஆவணங்கள் முழுவதும் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. தாத்தா பிரித்து கொடுத்தது சமமாக பிரித்து கொடுத்துட்டாரு. உன்னுடைய தேவைக்காக நீ அடுத்த அடமானம் வச்சுட்ட, அவன் ஏலத்துக்கு விட்டுருக்கான், அதை இவங்க திரும்ப விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்குண்டான அமௌண்ட் அவங்கள்ட்ட செட்டில் பண்ணாங்க. எல்லாமே முடிஞ்சு வச்சு பக்காவாக இவங்க பேரில் எல்லா பதிவும் செய்யப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட அந்த தாத்தா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வீடு கட்டி அங்கே இருந்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க வீடு கட்டி இருந்துகிட்ருக்காங்க. அப்போ இந்த சம்மந்தப்பட்ட நபர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு ஏற்கனவே மனவளர்ச்சி இல்லாத குழந்தை தான் வச்சுருக்கு, அதுக்கு கல்யாணம் ஆக போகிறதும் இல்லை, எதுவும் செய்ய போகிறதில்ல, இவனுங்களை எப்படியாவது அடித்து விட்டு துரத்திட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் நாம் கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோடு இவங்க பார்த்து கொடுத்ததோ அந்த இடம், அவங்க வீடு கட்டுறது கொடுத்ததே அந்த இடம் தான். அதான் சொல்லுவாங்கள்ல இப்போ கிராமத்தில் பழமொழி, ஒண்டை வந்த பிடாடி ஊர்பிடாடி விரட்டுச்சான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ கூட பல நாடுகள் கூட அப்படித்தான் நடந்துட்டு. இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சதும் இதே கதை தான். ஓரமாக எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே படிப்படியாக விஸ்தரித்து இன்றைக்கி பாலஸ்தீனத்தை அடித்து நொறுக்கிட்டு இஸ்ரேல்னு ஒரு நாடே உருவாயிடுச்சு. இது பல வரலாறுகள் இருக்குது. இது மாதிரி இவன் என்ன சொல்கிறான், அந்த இடத்தையே முழுக்க ஆக்கிரமிக்கணுங்கிற எண்ணத்தோடு பல நேரங்களில் சண்டையிடுவதும் பல விஷயங்கள் பண்ணுவதும் இது மாதிரி பல நேரங்களில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. காவல்துறை முதல்ல ஆரம்பத்தில் கடுமையான நடவடிக்கை இருந்தால் பரவாயில்ல. ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போய் இவன் என்ன பண்ணுறான், அந்த சம்மந்தப்பட்ட ஆள் அருவாள் எடுத்துகிட்டு வெட்டுறதுக்கு அந்த மனவளர்ச்சி இல்லாத குழந்தையும் அந்த பெற்றோரையும் துரத்திட்டு போயிருக்கான். அப்போ இவங்க ஒரு தஞ்சம் அடைஞ்சு வேற ஒரு இடத்துல தஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்த நாள் போலீஸ் வந்திருக்குது, கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. அப்புறம் நமக்குடைய கவனத்துக்கு வந்தோடனே நம்முடைய மாற்றுத்திறனாளிகளையும் பாதுகாவலர்களையும் பாதுகாக்கக்கூடிய பிரதான கடமை நம்முடைய கடமை இருக்குது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தான் வச்சுருக்கோம். உங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய தலையாய கடமை என்பது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கு இருக்குது. அப்போ இதை நம்ம சும்மா விட முடியாதுன்னு சொல்லிப்பட்டு உடனடியாக காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் நம்ம தகவல் கொடுக்குறோம். தகவல் கொடுத்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. ஒரு 3 நாள் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணி ஒரு 15 நாள் வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணல. அப்போ திரும்ப காவல்துறையிட்ட கேட்டுகிட்டே இருக்கும், இப்படி நீங்கள் கைது பண்ணாமல் இருக்கிறது முறையில்லை, ஏற்கனவே பல கட்டமாக நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம், பல விஷயங்கள் போராடிருக்கோம், நீங்கள் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லி காவல்துறையிட்ட சொல்கிறோம். இருந்தாலும் கூட காவல்துறை அதை எடுத்துக்கொள்ளலை. இப்போ அவன் என்ன பண்ணிட்டானா, முன்ஜாமீன் மீண்டும் சண்டைக்கு வரக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாயிருச்சு. இப்படி தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய மெத்தன போக்கு என்பது இருப்பதால் மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி கடந்த மாதம் 30ஆம் தேதி வடமதுரை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி வடமதுரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டோம். மிகப்பெரிய போராட்டம், பயங்கரமான தள்ளுமுள்ளு. அந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள்.
பேரிகார்டெலாம் இழுத்து போட்டு பயங்கரமான தகராறு நடந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எவ்வளோ காலத்துக்கு தான் பொறுத்துக்கிட்டே போகிறது? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்து விசாரிக்க தான் சொல்லி, என் மேலே தப்பு இருந்தால் என்னை தண்டிங்க, என்னை ஜெயிலுக்கு அனுப்புங்க. ஆனால் என் மேலே தப்பு இல்லைன்னா என்னை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா? சொந்த தாய் தப்பை என்னை பாதுகாக்க மாட்டேங்கிறான். கூட பிறந்த அண்ணன் தம்பி என்னை யாரோன்னு நினைக்கிறான். நண்பர்கள் யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். சமூகத்துடைய இழிப்பிரிவியாக ஈனப்பிரிவியாக நான் வாழ்ந்துட்டு வர்றேன். அப்போ என்னை பாதுகாக்க வேண்டியது யார்? சொல்கிறீங்க, வாய்களையே பேசுகிறீங்க, சமூக நீதி அரசுங்கிறீங்க, சமூக நீதி காவலன்கிறீங்க, மாற்றுத்திறனாளியை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தான் இருக்கோங்கிறீங்க. அதனால தான் எங்கள் மாற்றுத்திறனாளி துறையை நாங்கள் கையில் வச்சுருக்கோம், நாங்கள் தான் முதலமைச்சர், நாங்கள் எல்லாமே மாற்றுத்திறனாளி பாதுகாப்போம்னு சொல்கிறீங்க. இதில் வெறும் வாயளவு தானா? வெறும் பேச்சளவில் தானா? எங்களுக்கு எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்களா? நீங்கள் அப்போ என்ன அர்த்தத்தில் நாங்கள் இருக்கிறோம்? எதுக்காக நாங்கள் உயிர் வாழணும்? அப்போ என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். என்ன செஞ்சிட முடியுங்களா? கைது பண்ணிட முடியுமா? கைது பண்ணுங்கள், அரெஸ்ட் பண்ணிடலாம், பண்ணுங்கள். என்ன 3 நேரம் சோறு அங்கே போனால் எங்களுக்கு எங்கே இருந்தாலும் எங்களுக்கு தேவை 3 நேரம் அதிகபட்ச சோறு. அந்த சோறு ஜெயிலுக்கு போனால் டயத்துக்கு கிடைக்கும். வெளியில் இருந்தால் தான் எங்களுக்கு அது கூட உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் கொடுக்க 1500 உதவித்தொகை வச்சு டெய்லி 50 ரூபாய் வச்சுட்டு 3 நேரம் என்னால் திங்க முடியாது. பேசாமல் மாற்றுத்திறனாளி ஒட்டு மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிங்கன்னா ஒவ்வொரு நேரமும் கரெக்டாக மணி அடித்தா சோறுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எங்களுக்கு சோறு கிடச்சிரும். ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு கிடையாது, ஒரு பக்கம் உணவு கிடையாது, இன்னொரு பக்கம் வறுமை, அந்த வறுமை போக்குறதுக்கு உதவித்தொகை கிடையாது. சரி, எங்கேயாவது பொழைச்சிக்கலான்னா உபகரணம் கிடையாது. இவங்களுக்கு தான் பைக் கொடுப்பேன், இவங்களுக்கு பைக் கொடுக்க மாட்டேன், இவங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன், இவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன். இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்து. சரி, சொந்தமாக தொழில் பண்ணலான்னா லோன் கிடையாது. லோன் அலையிறதுனால தான் அதுக்கு பேர் லோன்னு பேர் வச்சானா என்ன இளவோ தெரியல. இது ஒரே லோனும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன தான் நாங்கள் பண்ணுறது? அப்போ எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கும்போது காவல்துறை இது செய்யாத போது எங்களுக்கு எதுவானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தில் நம்ம ஈடுபட்டோம். அந்த போராட்டத்தினுடைய விளைவு திரும்பவும் காவல்துறை கைது செய்யப்பட்டு அந்த மாற்றுத்திறனாளி எல்லாத்தையும் மண்டபத்தில் அழைத்து சாயங்காலம் விடுதலை செஞ்சாங்க. அதற்கப்புறம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலையிட்டு உடனடியாக சார்ஜ் ஷீட் போடப்படும், இனிமேல் கொண்டு மாவட்டங்களில் குற்றங்கள் நிகழாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உத்தரவாதம் சொன்ன அடிப்படையில் இந்த போராட்டம் நிறைவடைஞ்சிருக்கு. ஆக நண்பர்களே, எதற்கெடுத்தாலும் போராட்டம், எதற்கெடுத்தாலும் போராட்டம். ஏன் இப்படி? இந்த போராட்டத்தை தூண்டுவது யார்? இந்த போராட்டம் நடத்துவதற்கான அவசியத்தை உருவாக்குவது யார்? இதற்கான மையப்புள்ளி எங்கிருந்து தோங்குது? மாற்றுத்திறனாளிகளை பற்றிய புரிதல் அரசு அதிகாரிகளிடம் யாரிடமே இல்லை என்பது தான் இங்கே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம். அது எந்த துறை? அரசு அதிகாரிகள், அரசுன்னு நினச்சா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அரசு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம். மாற்றுத்திறனாளிகளுடைய உணர்வோடும் உரிமையோடும் விளையாடுவதால் தான் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. எனவே தயவுசெய்து தமிழக அரசுக்கு நாங்கள் மன்றாடி கேட்கக்கூடிய கோரிக்கை, தயவுசெய்து மாற்றுத்திறனாளிகளை போராட விடாதீர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான விஷயத்தை போராட விடாதீர்கள் என்றால் அவர்களுடைய உரிமைகளை நசுக்குவதல்ல, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற அரசாக இந்த அரசாவது திகழட்டும் என்கிற அடிப்படையில் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலி நண்பர்களே, இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.